அப்படிங்கும்போது மறுபடியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்றது தப்பு தானங்க. பேசல. அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. திருப்பி நான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொல்றது தப்பு தானே? ஆ நான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொன்ன மாரி என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல அது எனக்கு எப்படி எப்படி கேட்கறதுன்னு புரியல. ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொல்றதுல வேற என்ன சொல்றதுன்னு அதுக்கு அவங்க வந்து ஏதாவது பதில் சொன்னா நம்ம பேசலாம்ல. அவங்க அவங்க என்ன தான் லைக் இதுல ஒரு போஸ்ட் ஒன்ல போட்டாங்களா, இல்ல 2வதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க செப்பரேட் ஆயிட்டோம். லீகலா மூவ் பண்றோம். லீகலா யார் மூவ் பண்ணுவா? ம். தெரியாதவங்க கூட லீகலா மூவ் பண்ண முடியும் நம்ம? அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் லீகலா மூவ் பண்ண செப்பரேட் முடியும். ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. லீகலா மூவ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. சோ எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த தைரியத்துல மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட சேருவாங்க அப்படிங்கிற எந்த தைரியத்துல ஏதாவது ஒரு ஒரு மூலையில ஒரு குட்டி தைரியம் இருக்கும்ல. எந்த தைரியத்துல நீங்க இத திருப்பி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எப்படி ஒரு லைஃபோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரே ஒரு வைஃப்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒன்றும் பெருசா நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருஷம் 1000 வருஷம் வாழ போறது இல்லை. நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட். ஸோ நமக்கு பிடிச்சவங்களோட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் நம்ம ஒய்ஃப் கூட. ஸோ அப்படிதான் இருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இது நம்ம நீங்க சொல்றீங்களா ஃபேம் வந்துருச்சா விட்டு போயிட்டாங்களா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது காசு அதெல்லாம் முக்கியமே இல்லை, தேவையே இல்லை. ஏன்னா ஒரு டைம் நாங்கள் லவ் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா, சரி. ஒரு டைம் என்கிட்ட ஜீரோ பேலன்ஸ், என்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்க அப்போ, அந்த 400 எடுத்துட்டு என் கூட வந்துட்டு நாங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு பீச்சுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்க போறோம். அப்போ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க, சந்தோஷமா இருக்க காசு தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாரு இது சொன்னது? ஸ்வேதா. ஸ்வேதா. ஸோ அவங்களே எப்படி ஃபேம் வந்ததுக்கு அப்புறம் கழட்டி விடுவாங்க அந்த மாதிரி. ஓகே. இல்ல இல்ல. இப்ப நிறைய டைம் இப்ப நாங்க மேரேஜ் ஆனதுக்கு போய் ஒரே வீட்ல இருக்கப்ப கூட சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து நாங்க கேஷ் இல்லாமலாம் இருந்திருக்கோம். அப்ப என்னன்னா எங்களோட ஹாப்பினஸ் என்னன்னா சமைப்பாங்க. குக்கிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப குக் பண்றது ரொம்ப பிடிக்கும். குக்கிங் பண்ணி என்ன கோவத்துல சண்டையில இருந்தாலும் எனக்கு ஒரு வாய் ஃபர்ஸ்ட் வாய் எப்பயுமே அவங்க தான் ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டு 2 பேரும் சேர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்போம்.